எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி பகுதியில் கோவில் திருவாய்மொழி அந்த பாகத்தில் 6வது நூறில் 10வது பதிகத்தில் 5வது பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. புனரா நின்ற மரமேழ் அன்றெய்த புனரா நின்ற மரமேழ் அன்றெய்த ஒரு எல் வளவாவோ. புனரா ஏய் நின்ற மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாவோ. திணறார் மேகமென கழுவி சேரும் திருவேங்கடத்தானே. திணறார் சார்ந்த துன்பாதம் சேர்வதடியே நின்னாலே. இது பாட்டு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, புனரா நின்ற மரமேழ். புனரான்னா ஒன்னோட ஒன்று சேராதன்னு அர்த்தம். தனித்தனியா இருந்த 7 மரம். ராமர் சுக்ரீவன் ராமர் சொல்றார் சுக்ரீவனை, நீ போய் வாலியை சண்டைக்கு கூப்பிடு. இன்ட்ரோடக்ஷன் முதல்ல. வாலியை சண்டைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி, நான் வாலியை உனக்கு அந்த வாலிகிட்ட ஜெயிச்சு உன்னுடைய அரசாங்கத்தை நான் உனக்கு பட்டம் சொல்றேன், நீ எனக்கு சீதையை தேடுறதுக்கு உதவணும்னு சொல்லுவார். சொல்லும்போது, சரி வாலியை நான் சீதையை தேடுறதுக்கு உதவுறேன், அது சரி, நீ வாலி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவனுக்கு எதிர போனாலே அவன் பலத்துல பாதி உனக்கு, உங்ககிட்ட இருக்க பலத்துல பாதி அவனுக்கு சேர்ந்துடும். அப்படி இருக்கப்ப அவனை எப்படி நீ ஜெயிக்க முடியும்? நீ ஜெயிப்பான்றது எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லுவார். சொல்லும்போது இவருடைய வீரத்துல சந்தேகப்படுறதுனால இவர் என்ன பண்ணுவார், அந்த மரம் 7 மரம் இருந்துதான், பெரிய 7 மரம் இருந்துதான், தனித்தனியா இருக்கிற மரம். அந்த மரத்துல அம்பு விட்டாராம் ராமர். ஒரே அம்பு 7 மரத்தை தொலைச்சுன்னு அந்த போய் விழுதுதான். தனித்தனியா இருக்க 7 மரத்தை ஒன்னா சேர்ந்து இருக்க 7 மரத்தை தொலைக்கிறதுன்றது வேற. அப்ப அதுக்கு சக்தி இருக்கும், உடம்பு போயிடும். ஆனா தனித்தனியா இருக்கிற மரத்தை, ஒரு மரத்தை தொலைச்சுட்டு வெளியில போன உடனே அதனோட சக்தி குறைஞ்சிடும். அடுத்த மரத்தை மறுபடியும் காத்துல போயிட்டு அடுத்த மரத்துல பாஞ்சு அதுக்கடுத்த மரத்தை தொலைச்சு அதுக்கடுத்த மரத்தை தொலைச்சு அதுக்கடுத்த மரத்தை தொலைச்சு, அது மாதிரி 7 மரத்தை தொலைக்கிறதுன்னா அப்ப அந்த அம்போட சக்தி எவ்வளவு வேகம் இருக்கணும் அந்த அம்புல. அந்த அம்பை பார்த்துதான் அவன் தைரியமா அப்புறம் அவன் வாலிகிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சான். ராமரை ஏன் ஒரு கேள்வியே வந்தது, ராமரை ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சார், அது தப்பு இல்லையான்னு. அதுக்கு ராமர் என்ன சொல்றாரு, ராமர் நான் மறைஞ்சிருந்து அடிச்சது தப்பு இல்லை, ஏன்னா நீ இனம் ஒரு குரங்கினம். அரசர்கள் வேட்டையாடுறதுன்றது அந்த காலத்தையும் மரபு. மறைஞ்சிருந்து தான் அடிச்சு வேட்டையாடுவாங்களே ஒழிய மிருகங்களை நேருக்கு நேரம் மோதி வேட்டையாடுறதுன்றது கிடையாது. அதனால ஒன்னு அடிச்சது கரெக்ட் தான் அப்படின்றார். நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட அரசன், என்னுடைய அயோத்தியோடைய அந்த ஆளுகைக்கு உட்பட்ட இடம் தான் அந்த உன்னுடைய ஆளுகை இருக்கிற இடம், நீ ஆளுகின்ற இந்த இடம். இதுல நீ ஆளும்போது நீ ஒரு அரசன் ஒரு அரசனை அடிச்சுட்டு நீ வரேன்னா எங்களோட உதவியை கேட்கணும், எங்ககிட்ட சொல்லணும், எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆக்சுவலா போய் நீ அயோத்தியில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், இது மாதிரி சுக்ரீவன் என்னோட ஆட்சியை பிடிச்சுட்டான் என் தம்பி அப்படின்னு. அது என்னன்றதை விசாரிச்சு அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவா சுக்ரீவன் ராஜா. ஆனா நீ பேரரசர்களை கன்சல்ட் பண்ணவே இல்லை. கன்சல்ட் பண்ணாத நீ என்ன பண்ணிட்ட, நீயா நேரா போய் சண்டை போட்டு அவனை வெளியில தள்ளி விட்ட. சுக்ரீவனை வெளியில தள்ளி விட்டதோட இல்லாம அவனை எங்க வந்தாலும் துரத்த ஆரம்பிச்சு இல்லையா. அவன் எவ்வளோ கெஞ்சினான், அவன்கிட்ட அடைக்கலம் உண்டான். அடைக்கலம்னு கேட்டவனே உன் காலில் தஞ்சை விழுந்து கேட்டான், அண்ணா நான் செஞ்சது தப்பு மன்னிச்சிரு, நான் உன்னை நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சுதான் நான் அந்த குகையை மூடினேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு குகைய பெரிய ராட்சசன் கூட சண்டை போட்டு போறான், துந்துவின்னு ஒரு ராட்சசன். அந்த ராட்சசனை துரத்திட்டு வாலி போறான், சண்டை வரது 2 பேருக்கும். வாலி துரத்தின்னு போறான், காலகாலமா போய் ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சிடுறா 2 பேரும். வருஷக்கணக்கில் வெளியில வரல. ஆனா ஒரு நேரத்துல என்னன்னா ரத்தமா ஓடி வருது, ஆறா ஓடி வருது ரத்தம் உள்ள இருந்து, குகைக்குள்ள இருந்து. வெளியில காவலுக்கு இருந்த சுக்ரீவனுக்கு பயம் வந்துருது, ஒருவேளை வாலியை கொண்டுட்டு துந்துவிதான் வெளியில வரானோ, அவன் வந்தானே அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது, நாட்டையே காலி பண்ணிட்டு என்ன பண்ணுவான், ஒரு பெரிய பாறாங்கல்ல மூடிட்டு போயிடுவான். அந்த குகையை மூடிட்டு போய் சுக்ரீவன்
அப்போ அண்ணா இல்லாதனால நாட்டை தாராஜு சட்டம் பட்டம் கட்டிட்டு ஆண்டு இருப்பான். அந்த நேரத்தில் இந்த வாலி என்ன பண்ணுவான், ஆனால் உள்ளே நடந்தது வேற. வாலி வந்து துந்துபியை கொண்டுடுவான். அந்த ரத்தம் தான் வந்தது. உடனே வெளியே வந்து பார்ப்பான், கதவு மூடிருக்கும். ஒரு கதவு. தம்பியை பாதுகாப்புக்கு வச்சுட்டு போவான். அவன் என்ன நம்ம தம்பியை பாதுகாப்பு வச்சுட்டு போனோம், இந்த மாதிரி குகை மூடிருக்கேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த குகையை திறந்து வெளியே வந்து பார்த்தா தம்பி அரசனாக இருப்பான். இந்த உடனே அரசன் தம்பி வந்து தன்னை மோசம் பண்ணிட்டான்னு தப்பு கணக்கு போட்டுருவான். ஆனால் அவன் வந்து என்னென்னா துந்துபி தான் செத்து போயிட்டான். அவன் வெளியே வந்து அண்ணா என்ன பண்ணுறதுக்காக பயந்துட்டு அவன் பண்ணது. அவன் வந்து குகையை மூட்டு வந்து வாலி வராதுனால நாட்டை யாராவது வந்து பாதுகாக்கணுமே பண்ணுறான். வாலி வந்துட்டான்னு தெரிஞ்சோடனே வாலிக்கிட்ட அரசு நீ அரசு எடுத்துக்கோ, இது வந்து தான் அரசு நியாயமானதுன்னு அவன் சொல்லுவான். ஆனால் வாலி அதெல்லாம் கேட்க மாட்டான். இவனை கொல்றதுலேயே குறியா இருப்பான். அந்த மாதிரி வாலி துரத்தினான் சுக்ரீவன். சுக்ரீவன் சரணாகதி தெரிஞ்சான். பாருங்க, நான் சரணடைகிறேன், என்ன ஒன்றும் பண்ணாத, நான் இல்லை, நான் தப்பு பண்ணவில்லை, நீ ராஜ்யத்தை எடுத்துக்கோன்னு கெஞ்சுவான். கேட்க மாட்டான். சரணாகதி அடைஞ்சவனை, சரணாகதியை கொடுக்காத அவனை வந்து துன்பப்படுத்தினது வேற யாருமே செய்யாத செயல். அந்த மாதிரி செயல் நீ செஞ்சிருக்க, அதனால உன்னை நான் அடிச்சது தப்பு இல்லை. என்னோட ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல என்னுடைய உத்தரவு இல்லாத நீ வந்து நீயா ஒரு முடிவு எடுத்து செஞ்சதெல்லாம் தப்பு. நீ வந்து நான் அவரை துரத்தின்னு போனது வேற சுக்ரீவன். அப்புறம் நீயே ஆட்சி அரசாட்சி நீ ஆண்டு இது பண்ணிட்டது, நீயா முடிச்சு விட்டது. முக்கியமாக ரெண்டாவது உன்னுடைய தம்பியுடைய மனைவி ருமான்னு சுக்ரீவனோட மனைவி பேர், அவளை வந்து நீ அபகரிச்சின்றது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு அந்த இடத்துல ராமர் வந்து சொல்லுவார். அவருக்கு வாலிக்கு வந்து மறைஞ்சிருந்து அடிச்சதுக்கு காரணம் சொல்லுவார். எல்லாத்தையும் முக்கியமாக மறைஞ்சிருந்து அடிச்சதுக்கு காரணம் வந்து அது மிருகங்களை அரசருக்கு வேட்டையாடுறது மரபு, அதுதான் பண்ணேன். ரெண்டாவது சரணாகதிக்கு வந்து ஒருத்தன் வந்து காலுங்க வந்து விழுந்தவனே அவனுக்கு சரணம் கொடுத்து அவனுக்கு வந்து அவனை காப்பாற்றாமல் அவனை வந்து பிடிச்சி அடித்து கொல்றதுக்கு தயாரானா அவனை சரணாகதி நினைஞ்சவனை கொல்றதுக்கு போனால் அது வந்து மன்னிக்கப்படாத குற்றம். அதுக்கு எப்படி வேணாலும் அவனை அழிக்கலாம். அவன் அந்த மாதிரி ஆளுக்கு மன்னிப்பே கிடையாது ராமர்கிட்ட. அதுதான் சொல்றாருங்க. அது மாதிரி அந்த தன்னுடைய விலையை வந்து அடுத்துக்காக 7 மரங்களை மரங்கள் நின்ற 7 மரங்களை ஒரே அம்புல துளைத்தவனே, அதுதான் இங்க மரமேழு அன்றெய்த ஒரு வில் வளவாவோ, வில்லில் வில்லாளி தான் வளவன். வளவன்றது வில் வளவாவோன்னு பாருங்க, அதான் பெரிய வெள்ளாளியோ. புனரே நின்ற மரமிரண்டின் நடுவே போற முதல்வாவோ. புனரேனா மணிக்கூபன் மணிக்கிரீடன் நலகூபன் மணிக்கிரீடன் 2 பேர் அரசர்கள். ரெண்டு பேர் என்னன்னா அரக்கர்கள்னா குபேரனோட பசங்க 2 பேரும். இவன் வந்து முனிவர்களோட சாபத்தால முனிவர்களை தன்னுடைய பணம் கூட நிறைய இருக்கின்றது, அதுல முனிவர்களை மதிக்காம இவன் பண்ண தப்புனால சாரி கட்டாயத்து நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். அந்த நலகூபன் மணிக்கிரீவன் 2 பேர் குபேரனோட பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை வந்து ஒரு சாபத்தால் அந்த பிள்ளைகள் வந்து ஒரு மரமாக 2 மரமாக நிற்கிறான். 2 மரமாக கீழே 2 மரமாக நின்று வானுயிரை வளர்ந்து மேலே 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கான்னா ஒன்று கொண்டு உடசிக்கிறதுன்னு அர்த்தம். முதல்ல வந்து தனித்தனியாக நின்ற 7 மரங்களை முதல்ல சொன்னது முதல் வரியில் என்ன சொல்ற, தனித்தனியாக இன்னும் 7 மரங்களை ஒரே அம்பால தொலைச்சு சுக்ரீவனுக்கு தன்னுடைய வில்லின் சக்தியை காமிச்சவர் இல்லை. அப்படிப்பட்ட வில்லின் சக்தியை காமிச்ச வில்லாலியோ, வில்லில் வல்லவனோ, வில் விடுவதில் வல்லவனோ, அப்படியே வல்லவனே அப்படிங்கிற வல்லவனோன்னா அப்படி பண்ணியா அப்படின்றதுதான் பண்ணினியன்றது. புனரே நின்ற மரமிரண்டின் நடுவே போற முதல்வாவோ. புனரேனா புனராதன்னு அர்த்தம். அந்த இடத்துல புனரேனா சேர்ந்திருந்த ஒன்றோடொன்று அந்த மேல ஒன்னா கலந்திருந்த மரம் 2க்கு முதல்ல தனித்தனியா இருந்த மரத்து 7 மரத்து மேல அம்பு விட்டு அதோட சக்தியை காமிச்சார். இப்ப கிருஷ்ணாவதாரத்துல தனித்தனியா 2 இந்த நலகூபனும் மணிக்கிரியவனும் வந்து நிற்கிறா பாருங்க. அவ வந்து 2 மரமா முளைச்சிருக்கா. கிருஷ்ணனுடைய அவருடைய அந்த பரிசத்தால அவ வந்து மோட்சம் பெறுவார்னு அந்த அவள் சாபம் நீங்கிறதுக்கு வழி. அதை வந்து என்ன பண்றார், புனராய் என்ற அந்த மரத்துக்கு நடுவுல இவளை
யசோதை வந்து கிருஷ்ணனை கட்டி விட்டாலே உரல்ல, அதுதான் இடுப்புல கட்டிடுவா கயத்தை. அதுதான் தாம உதரம். தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. வயிறில் கயிற்றால் கட்டப்பட்டவன தான் தாமோதரன் என்ற பேரு. அந்த மாதிரி கட்டப்பட்டு அந்த மரத்துக்கு ரெண்டுக்கு நடுவில் தாமோதரனா கண்ணனை வந்து உரல்ல கட்டி போட்டுறா யசோதை. அந்த உரலையும் சேர்த்து இழுத்துட்டு வந்து அந்த 2 மரங்களுக்கு நடுவே வரான். அந்த மரங்கள் வந்தவுடனே அந்த மரங்களுக்கு வந்து சாப மோசனம் கிடைக்கிறது. அதுதான் மணிக்கிரவனும் நலகுபனும் மணிக்கிரவனும் மறுபடியும் சாப விமோசனம் பெற்று வேற கண்ணனை சேவிச்சுட்டு மேலே போயிடுவான். அதுதான் இங்க சொல்றார். உடனே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவும். முதல்ல 7 மரத்துக்கு வில்ல விட்டு உன்னுடைய சக்தியை காமிச்சு, 2வது 2 மரத்துக்கு நடுவில் போய் அவளுக்கு வந்து மோட்சத்தை கொடுத்து அப்பயும் உன்னுடைய சக்தியை காமிச்சு. சிணறார் மேகம். சிணறார்னா நெருக்கமான அர்த்தம். சிணறார் மேகம் என களிர் சேரும். சிணறார் மேகம்னா அடர்த்தியான மேகம், அதாவது கார் மேகம், கருமேகம்ன்றால. மேகம் வந்து புகழா இருந்ததுன்னா, அடர்த்தி இல்லாமல் இருந்ததுன்னா வெள்ளையா இருக்கும். ஏன்னா சூரிய ஒளி உள்ள படும்போது நம்மளுக்கு அதை தாண்டிட்டு வரும். அந்த சூரிய ஒளி வெளியில வந்துடுறதுனால நம்மளுக்கு வெள்ளையா தெரியும். ஆனா கருமேகன்றது ரொம்ப அடர்த்தியா, டார்க்கா, டென்ஸா மேக அடுக்கு நிறையா இருந்து இங்க அதுக்கு நடுவில் சூரிய ஒளியால பூந்து வர முடியாது. அப்ப கருப்பா தெரியும் மேகம். அதான் கருமேகம். நமக்கு திடரார் மேகம் என களிரி சேரும். மேகம் வந்து அதாவது மேகம் என களிரி சேரும். ஆண் யானை போன்ற கருப்பான மேகங்கள் மேல ஒன்னோட ஒண்ணு சேர்றதுதான். எங்கன்னா திருவேங்கடத்துல, திருப்பதியில அது மாதிரி அந்த மலை மேல ஏறி பார்த்தோம்னா பெரிய பெரிய கரு மேகங்கள், 2 மேகங்கள் ஒன்று சேர்வது தெரியும். அவ்வளவு அழகா கொண்டு சொல்றார். திணறார் மேகம் என களிரி சேரும் திருவேங்கடத்தானே திணறார் சார்ந்த துன்பாதம். திணறான்றது இந்த இடத்துல வந்து வலிமையான, திணறாதன்னு அர்த்தம். திணறாத, எதை கண்டு அஞ்சாத. சார்ங்கத்து. சார்ங்கம்னா கும்பகோணத்துல பள்ளி கொண்டிருக்கிற உத்தானசயன பெருமாளேன்னு அர்த்தம். அவர் கையில் இருக்கிறது சாரங்கம், சாரங்கபாணி கோவில். அதுதான் அந்த சாரங்கன்றது அவர் கையில் இருக்க வில்லு. அதான் திணறார் சாரங்கத்தை அந்த மாதிரியான ஒரு வில்லை கையில் வச்சுக்கொண்டு, சாரங்கம் என வில்லை கையில் வச்சுக்கொண்டு, எதுக்கும் திணறாத வலிமையான வில்லை கையில் வைத்துள்ளவனே, உன்னுடைய பாதம் திணறா சாரங்கத்துன் பாதம் சேர்வது அடியே நின்னாலே. உன்னுடைய பாதத்தை நான் சேர்றது என்னைக்கு, உன்னுடைய பாதத்தை நான் சேர்றது தான் என்னைக்கு தான் நான் வந்து சேர போறேனோ அப்படின்னு ஆத்தாமையில சொல்றாரு. ரொம்ப அருமையான பாட்டு இது. இந்த பாட்டில் பாருங்க, அழகா சொல்லிட்டாரு பாருங்க. புனரா என்ற 7 மரத்தை இது பண்ணது. இந்த இடத்துல இந்த வாலியோடைய கூற்று, வாலி சொல்றதும் நியாயமா இருக்கும். ஆனா வாலிக்கு ராமர் சொல்ற பதிலும் இன்னும் நியாயமா இருக்கும், கரெக்டா இருக்கும். ராமர் சொல்ற பதில் அது வந்து வாலி வந்து அது அவருடைய பதில வந்து கன்வின்ஸ் ஆகிட்டு கடைசியில அங்கதனை வந்து அவருடைய பிள்ளைய ராமர்கிட்ட கொடுத்து, இவன் இந்த பிள்ளைய வந்து நான் இப்போ செத்து போயிட்டேன், இந்த பிள்ளைக்கு ஆதரவு ஆயிடுவான், இவனை நீ தான் பார்த்து இவனை ரட்சிக்கணும், இவனுக்கு நல்ல வழியை காமிச்சு இவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு வாலி கேட்டு போறான். அந்த அளவுக்கு வாலி முதல்ல ராமரை வந்து இந்த மாதிரி நீ பண்ணுவியா, உனக்கு நீ நானும் எந்த விதத்துல பகை வரணும்னு கேட்கறான். உனக்கு எனக்கு என்ன பகை இருக்கு, உனக்கு எனக்கு பகையே கிடையாது. நீ யாரோ நான் யாரோ, நீ காட்டுல இருக்கோ, நீ இந்த சுக்ரீவனை கேட்ட அந்த உதவியை நீ என்ன கேட்டிருந்தேன்னா, வாலியை நான் கொண்டு உனக்கு ராவணனை கொண்டு போட்டுப்பேனேன். வாலி அவனுடைய சக்தியால் என்ன பண்ணானா, ஒரு தடவை வாலிக்கு ராவணனுக்கு சண்டை வந்தப்ப ராவணனை பிடிச்சி வாலி தன்னுடைய வாலில் கட்டி கொண்டு தொட்டிலில் கட்டி விட்டு அங்கதன் அவனுடைய பிள்ளைக்கு வந்து விளையாட்டு காமிச்சானான். அப்போ அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் வாலி. அப்போ வாலியோடைய சக்தி எவ்வளவுன்றதை பார்த்துக்கோ. அதை சொல்றார். அதை சொல்லும் போதுதான் ராமர் சொல்றார், நீ சக்தி வாய்ந்தவன் தான், ஆனா உங்ககிட்ட நியாயம் இல்லை. ராமன் வந்து ராவணன் அந்த பக்கம் அவன் அங்க அக்கிரமம் பண்ணா, இன்னொருத்தருடைய மனைவியை கவர்ந்துன்னு போயிருக்கா. நீ என்ன பண்ண, உன் தம்பியோட மனைவியை கவர்ந்து கொண்டு நீ வச்சுட்டு இருக்க உன்னோட ராஜ்யத்துக்குள்ள. ருமாவை சுக்ரீவனோட மனைவியை கவர்ந்து வந்து தகாது. சுக்ரீவன் வந்து நான் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டா, நான் தப்பு பண்ணல, ராஜ்யத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லும் போது நீ பரிசீலிக்க வேண்டாமா? 2வது, நீ இல்லை நான் தப்பு பண்ணல, என்னை காப்பாத்தான்னு உன் காலுங்க விழுந்தவனை வந்து நீ சரணாகதி அடைஞ்சவனை நீ வெளியில நீ அவனை வந்து மறுபடியும் கொல்றதுக்கு நீ எத்தரிச்சேன்னா அது மிகப்பெரிய பாவம். அது இறைவரால கூட பொறுத்துக்க முடியாத பாவம். அந்த பாவத்தை நீ செஞ்சிருக்க அப்படின்றத லைனா சொல்லுவார் ராமர். நிறைய விஷயங்களை சொல்லி அது இன்னும் பெருசா இருக்குது. அது இதுல போறாது. அது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்ல வேண்டிய கதை அது. அந்த சொல்றதுக்கு அவர் தான் அது டிபேட் மாதிரி. அந்த டிபேட்டை சொல்றதுன்னா 20 நிமிஷம் ஆகும்.
நான் முக்கியமாக ஒன்று ரெண்டு தான் சொன்னேன். இது மாதிரி ஒரு 10-15 சார்ஜஸ் பண்ணுறான் இந்த வாலி. 10 சார்ஜஸ்னா அவள் சொல்லுவா, 10க்கு மேலேயே அவன் சார்ஜ் பண்ணுறான், இவன் மேலே தப்பெல்லாம் சொல்கிறான். ஒவ்வொன்றையும் எடுத்து அவன் உயிர் போகிற நேரத்தில் அவனுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் தப்பு பண்ணல, நீ செஞ்சது தப்பு என்றதை அவனுக்கு ஒரு இடத்துலையும் உணர்த்துவார் ராமர். அது அருமையான வாலி, அதாவது ராமரும் வாலியும் வாதம் பண்ண இடம் அது. வாலி வந்தப்ப அவனுடைய கேள்விகளுக்கு ராமர் சொன்ன பதில் சொல்லுது. மிக அருமையான இது. அதில் ஒன்று ரெண்டு தான் நான் இப்போ சொன்னேன். அது இந்த இடத்துல வருது. நம்மளுக்கு அந்த 7 மரத்தை தொலைச்சி தன்னுடைய சக்தியை ராமர் சுக்ரீவனுக்கு நிரூபித்தார். சுக்ரீவனுக்கு ராமர் புதுசு இல்லையா, அதனால நிரூபித்தார். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த இதில் பார்ப்போம்.